நல்லா இருக்கிறீங்களா? என் கையில என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கையில மசாலா பொரி தான் இருக்குதுங்க. எதுக்கு இந்த மசாலா பொரி வீடியோன்னு பார்க்குறீங்களா? நம்ம பிள்ளைக பேர பிள்ளைகளுக்கெல்லாம் ஸ்கூல் ஆரம்பிச்சிருச்சுங்க. அவங்க மதியானம் 12:30 மணி 1 மணிக்கு சாப்பிட்ருப்பாங்க. சாயங்காலம் வீட்டுக்கு வந்தோடனே அம்மா பசிக்குது, சாப்பிட என்ன இருக்கு, இதோ 2 நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்ற மசாலா பொரிய செஞ்சு அவங்க கிட்ட கொடுங்க. இந்த மசாலா பொரி சாப்பிட்டு அவங்க இன்னும் புத்துணர்ச்சியோட விளையாட போவாங்க. அதுக்கப்புறம் நைட் 8 மணிக்கு தான் சாப்பிடுவாங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. மசாலா பொரி செய்யறதுக்கு அடுப்பத்தை வச்சுக்கலாங்க. எண்ணெய் ஊத்திக்கலாங்க. எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. கடுகு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. தோலோடு தட்டி வச்ச பூண்டு போட்டுக்கலாங்க. கருவேப்பிலை 2 கொத்து போட்டுக்கலாங்க. தேவையான அளவு நெடக்கல போட்டுக்கலாங்க. தேவையான அளவு பொட்டுக்கலை போட்டுக்கலாங்க. நல்லா சிம்மிலேயே வச்சு வறுத்துக்கலாங்க. தேங்காய் எண்ணெய் ஊற்றி செஞ்சுக்கலாம். நான் ஆயில் தான் ஊற்றிருக்கிறேன். கடலை நம்ம செவ கூட்டுறாதேங்க. இப்படி வந்ததே எடுத்துருங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாங்க. மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. நான் 5 பேர் சாப்பிட்ற அளவு பொரி எடுத்து வச்சிருக்கிறேங்க. போட்டுக்கலாங்க. அடுப்பு பற்ற வச்சுங்க. சிம்மில் வச்சு லைட்டாக பெருங்காயத்தூள் போட்டுக்கலாங்க. கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாங்க. உப்பு பொரி இருந்தால் போட வேண்டாங்க. சப்பை பொரியாக இருந்தால் உப்பு போட்டுக்கோங்க. லைட்டாக உப்பு போட்டுக்கலாங்க. அப்படியே கலக்கி விட்டுக்கலாங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாங்க. வெங்காயம் 1 எடுத்துங்க. நம்ம பொடி பொடியாக அரிஞ்சுக்குங்க. எவ்வளோ பொடியாக அரிய முடியுமோ அரிஞ்சுக்குங்க. அதே மாதிரி கொத்தமல்லி தலையும் எடுத்து நம்ம பொடியாக கட் பண்ணிக்குங்க. கலந்து வச்ச கலவையை எடுத்து பொரி மேலே போட்டுக்கலாங்க. சொந்தங்களே, மசாலா பொரி செஞ்சாச்சுங்க. குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுத்துட்டு நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி பெல் பட்டன் அமுத்துங்க. 1 நிமிஷங்க. சொந்தங்களோட இருக்கா, சொந்தங்களோட சேர. இது உங்க சாவித்திரி கிச்சனுங்க.